குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ரெண்டு வீடியோவுமே அருமையா இருந்துச்சுங்க சார். என்ன ரெண்டு கண் கலங்க வச்சுச்சுங்க சார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் நடந்திருக்குது. இப்ப லாஸ்டா பார்த்தது மைண்டு, மை ஹேண்டு. ஒரு கை ஓசை வராது, ரெண்டு கை தட்டினாதான் ஓசை வரும். நாங்களும் தனியா போயிட்டு போயிட்டு பண்ணிட்டு வருவோம். இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. அதே நம்ம அப்ளையன்ஸை கூட கூட்டின்னு போயிட்டு அதை பண்ணும்போது கொஞ்சம் சக்சஸ் ஆச்சு. இப்ப நாமளும் அந்த ட்ரெயின் அடியா 2 பேரும் 3 பேரும் போகும்போது அதையும் நாம முடிச்சுட்டு வந்துன்னு இருக்கிறோம். போன வாரம் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணோம் சார். ஜெயராம் சார் இன்னொரு அவங்க அப்ளைன்னு சொன்னாங்க சார். இந்த வாரம் நீங்க பண்ணீங்களன்னா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வாக்குறுதி கேட்டாங்க சார். அதே மாதிரி நேற்றுக்கு ஒருத்தரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண வச்சேன் சார். அவருக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, கிரேட். அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எத்தனை பேருக்கு ரிசல்ட் வரலையோ சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? ரிசல்ட் எங்க இருந்து வருது? ப்ராசஸ் மட்டும் நடந்தாலும் ரிசல்ட் இல்ல, மைண்ட்ல மட்டும் போட்டாலும் ரிசல்ட் இல்ல. மைண்ட்ல போட்டு ப்ராசஸ் பண்ணா ரிசல்ட். அதான் மேஜிக். பிரபு சார் சொல்லுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அது அந்த செடி வளர்க்குற மாதிரி. அடுத்தது மைண்ட்ல நம்ம என்ன சொல்றோம் அதுவும் சரி. இன்னைக்கு வீடியோவில் அடிக்காம வலிக்கிற மாதிரி ஒரு வீடியோங்க சார். எல்லாரோட மனசு பேப்பர்ல எழுதாம எல்லாருமே ரிசல்ட் வராது. ஏன்னா கையில கிடைச்சிருக்கு. நம்ம விதையை என்ன பண்ணிருக்கோம்? ஆமா சொல்லுங்க. ஆமாங்க சார். அதனால கையில விதை கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த விதையை கொண்டு போய் செடியா வளர்த்து வந்தாதான் அது பழம் வைக்கும். எல்லாமே அதுல இருந்து நம்ம அனுபவிக்க முடியாது. கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா எதுவும் பண்ண முடியாதுங்க சார். அந்த மாதிரிதான் வெஸ்டேஜ் வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம தான் இறங்கி ஓடி பண்ணணும். பண்ணா மட்டும்தான் நமக்கு எல்லா ரிசல்ட்டும் கிடைக்கும். அதை அனுபவிக்க முடியும் சார். வெரி குட், வெரி குட். இது இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க உள்ள இருக்காங்களா? அவங்க வரலைங்க சார். என்ன மேடம்? அவங்க வரலைங்க சார். பார்த்தேன், அவங்க வரலைங்க சார். அவங்க வாழ்த்து சொல்லலான்ட்டு அவங்க வரலைங்க. ஓகே. நைட்டு லேட் ஆயிடுச்சுங்க சார். 10 ஆயிடுச்சுங்க. என்னன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வேற, ஜுரம் வந்துருச்சு. உங்க டீமா சரஸ்வதி மேடம்? ஆமாங்க சார். வெரி குட், வாழ்த்துக்கள். மீனாட்சி பண்ண சார் அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்கள இன்னும் 3 பேர் பண்ண வைக்கிறோம் சார். ஸோ இங்க நிக்கிற அத்தனை பேருமே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்றது அந்த முகத்தை பார்த்தா தெரியுது. அந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில அத்தனை பேருமே அவங்க ஜாயின் ஆயிட்டாங்க சார். இந்த ரைட்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்களை விட கூட இருக்கிறவங்களுடைய சந்தோஷம் இன்னும் அதிகமா இருக்குது அவங்கள பாராட்டுறதுல. இந்த சந்தோஷத்தை அங்க நிக்கிற அங்க அவங்க டீம்ல ஜாயின் பண்ற எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்தீங்கனாலே அதுதான் ரிசல்ட். அப்பவே ஐடி கார்டு எடுத்துன்னு பண்ணிட்டார் சார் நைட்டு. எல்லாருடைய டீம்ல வர எல்லாரையுமே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. சார் அதனாலதான் சார் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அவங்க அந்த அச்சீவ்மெண்ட், அந்த அவங்களுடைய அந்த கேக் கட்டிங், அந்த சாலு, இது எல்லாருக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டீம் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு டீம்ல மாசம் 10 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சா அந்த டீம்ல 3000 பிவி வரும். ஒரு டீம்ல மாசம் ஒரு 20 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சா அங்க 6000 பிவி வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3000 பிவி நடந்தா உங்களுடைய இன்கம் 10,000 ரூபாய் மினிமம். அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம டீம் விக்டரியில மேடம் சொல்லக்கூடிய விஷயம். ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை கொண்டாடுங்க, ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை கொண்டாடுங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நம்ம டீம்ல உள்ள ஒவ்வொருத்தரும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றத முடிவு பண்ணுங்க. அப்புறம் நீங்க பாருங்க உங்களுடைய செக் எவ்வளவு பெருசா வருதுன்றத பாருங்க. ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இல்ல, ஒவ்வொருத்தரும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்.
ஒவ்வொருத்தரும் 300 பிவி. அவங்க வாங்குறது அது வேற. அவங்க டீமோட சேர்ந்து செய்யறது. அவங்க டீமோட சேர்ந்து செய்யும்போது அவங்களுக்கு கீழே மினிமம் ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரையும் அடுத்த மாசம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சா உங்க டீம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொண்டாட்டங்கள்ல உங்க டீம்ல ஜாயின் பண்ண எல்லாரையும் வர வைங்க. சரியா? இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொண்டாட்டங்கள்ல அந்த டீம்ல வேலை செய்யற எல்லாரையும் வர வைங்க. வர வச்சு இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை எப்படி செலிப்ரேட் பண்றோம்னு அவங்களுக்கும் காட்டுங்க. இது நடந்தால் உங்க வீட்லயும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நடக்கும். இது நடந்தால் உங்க வீட்லயும் அந்த கொண்டாட்டம் நடக்கும். இது மாதிரி உங்களுக்கும் நாங்க செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்றத புரிய வைங்க. அப்போ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்கள பேச சொல்லுங்க. அவங்க எப்படி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க எவ்வளவு குயிக்கா பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க. சில பேர் ஒரு நாள்ல பண்ணுவாங்க, சில பேர் ஒரு வாரத்துல பண்ணுவாங்க, சில பேர் 15 நாள்ல பண்ணுவாங்க. இது எல்லாமே சாத்தியம். அப்போ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துல திரும்ப 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 அடுத்தடுத்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வெற்றி. ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போட்டோ போட்டோம் அப்படி இல்லை. டெய்லி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போட்டோ விழுந்துட்டே இருக்கணும். விக்டரி HUS குரூப்ல அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அடுத்த வெற்றிக்கான வழி. இன்னைக்கு நம்ம அதை கொண்டாடணும். ஒவ்வொருத்தரையும் கொண்டாடணும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்களை கொண்டாடினா அவங்களுக்கு கீழே 15 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நடந்ததுன்னா அவங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்டர். அப்படி நடக்கும்போது அவங்களோட இன்கம் நியர்லி 15,000 ரூபாய் போயிடும். அது நல்ல விஷயமா இல்லையா? ஸோ இதைத்தான் ஒவ்வொருத்தரும் செய்யணும். இதுதான், அதனாலதான் இன்னைக்கு இந்த போட்டோவை போட்டேன். வீடியோஸ் நிறைய அனுப்பியிருக்கீங்க, அதை நாளைக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு இது ஃபீட்பேக் சொல்றவங்க வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. நம்ம சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எங்க இதுலயும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நேத்து பண்ணோம் சார். பண்ணீங்க, ஆனா போட்டோ வரல. போட்டோ நான் அனுப்பிச்சு விட சொல்றேன் சார். அனுப்பல சார், அனுப்ப சொல்றேன். எந்த போட்டோ, அதாவது எந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த போட்டோவை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எந்த டெஸ்டிமோனியல் வந்தாலும் அந்த வீடியோவை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க. எல்லாரும் உங்களை பற்றி பேச பேச உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய கொடுக்கும். பிரபஞ்சத்துல உங்களை பேச வைக்கணும். மேடம் பேசுங்க மேடம். பேசணும். பேசினாதான் காசு, பேசலனா லாஸ். வெஸ்டீஜ்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சரியான விஷயங்களை, உண்மையான விஷயங்களை பேசுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி வளர்ந்துகிட்டே இருக்கும், பெருசாயிட்டே இருக்கும். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். நான் பிரபாகரன் சார். சொல்லுங்க மேடம். நான் ஒரு வாரத்துல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிருக்கிறேன் சார். நேத்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிட்டீங்களா? நேத்து முடிச்சிட்டேன் சார். 300 பிவி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். வெரி குட், வெரி குட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் சார். இன்னும் இன்றைக்கு தேதி என்ன ஆகுது? இன்றைக்கு 17 சார். என்னங்க? 17 சார். 17. இந்த மாசம் இன்னும் உங்க டீம்ல எத்தனை பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்க போறீங்க? ஒரு இந்த மாசத்துலயே பண்ணுங்களா சார்? இந்த மாசம் நீங்க பண்ண மாதிரி அவங்களையும் பண்ண வைங்களேன். ஏன் இந்த மாசம், அடுத்த மாசம் தான் பண்ணணுமா? அடுத்த மாசம் பண்றது இல்லைங்க சார். அவங்க நான் 2 பேரை ஜாயின் பண்ணிருக்கிறேன். அவங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் ஃபாஸ்ட் ட்ராக் பண்றேன் சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இன்னும் புதுசா நிறைய நபர்களை கொண்டு வாங்க. உங்க கூட அருமையான ஒரு லீடர் இருக்காங்க, தமிழ் மேடம். ஒரு டைனமிக் லீடர். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்க போட்டோஸ் எல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க சார். இல்ல சார், அனுப்பிச்சறேன் போ. ஓகே. ஓகே. தேங்க்யூ. இன்னைக்கு பவுல்ராஜ் சாருடைய அந்த வீடியோல இருந்து வேற யாராவது உங்களுக்கு புரிஞ்சதை ஃபீட்பேக் கொடுங்க. இல்ல உங்களுக்கு நடந்ததை ஃபீட்பேக் கொடுங்க. நிறைய பேர் உட்கார்ந்து எல்லா ட்ரைனிங்கையும் பாக்குறீங்க, ஆனா ப்ராசஸ் இல்ல. ப்ராசஸ் இல்லைன்னா எப்படி ரிசல்ட் வரும்? நான் வெஸ்டீஜ்ல 2 வருஷம் நான் வெஸ்டீஜ் பண்றேங்க. என்ன பண்றீங்க? டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்றேங்க. ப்ராசஸ் இல்லைன்னா எப்படி ரிசல்ட் வரும்? உங்களுக்கு ஆசை BMW கார் வாங்கணும்னு ஆசை, இல்ல வெஸ்டீஜ்ல லண்டன் ட்ரிப்பு போகணும்னு எல்லாருக்கும் ஆசை.
ஆனா அங்க ப்ராசஸ் நடந்தா தானே நடக்கும். கரெக்டா? என்ன முருகன் சார்? சார் குரூப்ல ஷேர் பண்ணிட்டுக்கிறேன் சார் போட்டோ. ஓகே மேடம். முருகன் சார், பாண்டியன் சார் சொல்லுங்க. லண்டனுக்கு போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? சத்தியமா இருக்கு சார் ஆசை. சத்தியமா இருக்கு சார். அதுக்கு நேரம் வரணும்ல சார். நேரம் வராதுங்க. நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் தான் சார் வளர்ச்சியும். அதுக்கு அதெல்லாம் கரெக்ட் தான். டயலாக்லாம் நல்லா தான் இருக்குது. பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி எல்லாம் வளர்ச்சி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமா சார். ஆனா அப்ப வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஃபாஸ்ட் ட்ராக் முடிச்சிருக்கீங்க. உங்களை நல்ல தமிழ் மேடம் நல்ல ரெகக்னேஷன் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுடைய வெற்றி தொடரட்டும். இது பயிற்சி பயிற்சி தொடர்ச்சி வளர்ச்சி எல்லாம் சரி. அதற்கான முயற்சி, அதற்கான தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சாதானங்க அந்த வளர்ச்சி வரும். லண்டன் பொண்ணு ஆசைப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா வருமா? மணிமேகலை மேடம் பேசுங்க மேடம். உங்க டவுன்லைன் தானே? பேசுறேன். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நேற்று நான் சார் பாஸ்டார்ட் ஒன்று பண்ணிட்டேன் சார். இந்த மாசம் 2 பாஸ்டார்ட் கொடுக்குறேன் சார். ஒன்று கொடுத்துட்டேன் சார். இன்னும் 2 ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட், வெரி குட். சூப்பர் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அவரு இன்னைக்கு காலை மார்னிங் செஷன் வந்து ரொம்ப கண் கலங்கி வச்சிருக்கு சார். அதனால கொஞ்சம் மனசு கலங்கி நானே உட்காந்துட்டு இருக்கேன் சார். அது எப்படிலாம் நம்ம செய்யணும்னு நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மைண்ட்ல எனக்கு ரொம்ப இதாயிடுச்சுங்க சார். ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டத்துல உட்காந்துட்டு நான் அதை கவனிச்சுட்டு இருக்கேன் சார். மனசு கஷ்டம் எல்லாம் படவே கூடாது. வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். எல்லாமே அதையும் தாண்டி போகணும். அவரு மகேஷ் சார் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை. ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிட்டீங்க, இன்னொரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட், இன்னொரு முறை, இன்னொரு முறை. இந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். தினமும் பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ந்து முயற்சி பண்ணா கிடைக்கும். காலையில மார்னிங் செஷன்ல இருந்து பண்ணிட்டே இருக்கணும் சார். செஞ்சுட்டே இருக்கணும் தோணுது சார். கண்டிப்பா செய்வோம் சார். கிரேட், கிரேட், சூப்பர். அதாவது இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை. இந்த மாசம் மேடம் வந்து 2 பாஸ்டார்ட் முடிக்கிறேன். என்னங்க? இல்ல சார், இந்த மாசம் 2 பாஸ்டார்ட் முடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு மேடம் வந்து முடிவு பண்ணி தான் சார் இப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. கிரேட், கிரேட், சூப்பர். மணிமேகலை மேடம் அதுக்கு தமிழ் மேடத்துக்கும் வாழ்த்துக்கள், மணிமேகலை மேடத்துக்கும் வாழ்த்துக்கள், சரஸ்வதி மேடத்துக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நடந்துகிட்டே இருக்கணும். இதை எல்லாரும் பண்ணணும். எல்லாராலே முடியும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ன்றது ஒரு வளர்ச்சிக்கான வெற்றி பாதை அப்படின்னும் போது அதை சரியா நம்ம செய்யணும். அந்த பாதையில நடந்து போகணும். இந்த ரோடு மேப் ஆஃப் சக்சஸ், சக்சஸுக்கு போறதுக்கு ரூட் அதுதான். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான். கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபாஸ்ட் ஸ்டார்ட். இப்போ கன்சிஸ்டன்சி ஆஃபர் 2 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சாச்சு. அடுத்தது ஃபாஸ்ட் ஸ்டார்ட். புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபரை சொல்லுங்க. நிறைய பேர் அதை சொல்றதே இல்லை. அவங்க 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க. நம்மகிட்ட 10,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பொருள் இருக்கு. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளை 10,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, கலர் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாம அன்றாடம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதை சொல்றதுக்கு பயம். எங்க அவரு ஜாயின் பண்ணாம போயிடுவாரோ? அவருக்கு தெரியப்படுத்தினாதானே வாங்குவாரு. அவருக்கு நம்ம தெரியப்படுத்தலன்னா எப்படி வாங்குவாரு? இன்னொரு பிவி ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ன்றது அவருக்கு சொன்னாதானே அவங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேரு அவர் ஜாயின் பண்ணா போதும் சார், ஒரு 1000 ரூபாயில அவர் உள்ள வந்தா போதும் சார். ஏங்க நம்ம பிசினஸ் நம்மளே குறைச்சு மதிப்பிடணும்? எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பிசினஸ், லட்சமா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிசினஸ் நம்ம தரத்தை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி இருக்குது. 1000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். 1000 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் இல்ல, 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். வாங்கினா அவர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட், அவருக்கு ரெகக்னேஷன் கொடுக்க போறோம். அவர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் வாங்க போறாரு. நம்ம தேவையில்லாம வீட்டுல வாங்கி ஸ்டாக் வைக்க சொல்ல போறது இல்ல. மாசம் நாங்க வாங்கிட்டு இருக்கோங்க. மாசம் 300 பிவி 400 பிவி நாங்க வாங்கிட்டு இருக்கோம். எதுவும் ஸ்டாக் வைக்கலையே வீட்டுல.
இப்ப இன்றைய கூட போய் திரும்ப பில் போட வேண்டியிருக்கு. அப்ப மாசம் மாசம் நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பொருள் எல்லாமே வெஸ்டேஜ் பொருளா இருக்கணுங்க. வெஸ்டேஜ்ல கிடைக்காத பொருளை வெளிக்கடையில வாங்குங்க. அப்பதான் நீங்க இதுல சம்பாதிக்க முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் விலை அதிகம் சார். கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வாங்கும்போது எப்படி விலை அதிகமாகும்? கன்சிஸ்டன்சி உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியே கடையில கிடைக்கிறத விட விலை கம்மி. நம்ம ப்ராடக்ட்லாம் இவ்வளவு நம்பர் 1 குவாலிட்டியான ப்ராடக்ட்டை யார் தராங்க இவ்வளவு கம்மியான விலையில? இன்னைக்கு அக்ரி ப்ராடக்ட் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நபர்கள் நீங்க பேசுங்க. முருகன் சாரோ இல்ல வெங்கடேஷ் சாரோ நீங்க சொல்லுங்க. அக்ரி ப்ராடக்ட்ல என்ன விலை அதிகமா இல்ல விளைச்சல் கம்மியா இருக்கா? சொல்லுங்க முருகன் சார் இல்ல தமிழ் மேடம் பேசுங்க. அக்ரி ப்ராடக்ட்லாம் தொடர்ந்து வாங்கினா எந்த அளவுக்கு நமக்கு லாபமா இருக்கு? ஆமா சார், நம்ம செலவு வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு நெல்லு பண்றதா இருந்தா ஒரு 25,000 கிட்ட செலவு பண்ணுவாங்க சார். உண்மையிலேயே அது வந்து நம்ம அக்ரி இது நம்ம இது யூஸ் பண்ணோம்னா ஒரு 10,000 கூட செலவாகிறது இல்லைங்க சார். அந்த அளவுக்கு நம்ம விளைச்சல் ஜாஸ்தியா கொடுக்குது. மகசூல் எப்படி இருக்கு? மகசூல் அருமையா இருக்குதுங்க சார். ஒரு ஏக்கராக்கு 5 பூட்டி 6 பூட்டி விளையுதுங்க சார். அந்த மாதிரி நல்லா ரிசல்ட் கொடுக்குது. நம்ம விளைச்சலும் செலவும் குறைச்சிடுறோம், அதிகமா விளைச்சலும் கொடுக்குறோம் நம்ம. உண்மையிலேயே அது நானு மனப்பூர்வமா என்னை கூப்பிட்டு பேசிருக்கிறேன். மண்ணு எந்த அளவுக்கு மண்ணு மாறி இருக்கு? மண்ணு பாதுகாக்கப்படுது சார். மண்ணு எப்படி மாறுது? ஆமா சார், காற்று நிறத்து மாறுது, மண்புழு உருவாகுதுங்க சார். மண்புழு உருவாகுது, எங்க நிலத்துல மண்புழு உருவாகி இருக்குது. பழைய நிலைமைக்கு இருக்குது. அந்த காலத்துல எப்படி சாணி எரு போட்டு இப்ப எந்த நிலத்திலுமே மண்புழு இல்ல. ஆனா இன்னைக்கு மண்புழு உருவாகுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பொருட்களை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், பயப்படுறோம், தயக்கமா இருக்கு, போய் பேசவே முடியல, வெக்கமா இருக்கு. வெக்கம் நம்ம வெக்கப்படணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் விவசாயிகிட்ட சேர்க்காததுக்காக நம்ம தான் வெக்கப்படணும். நம்மளை நினைச்சு நம்மளே வெக்கப்படணும். நீங்க கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா நம்மளை நினைச்சு நம்ம பெருமைப்படலாம். ஒரு நல்ல பொருளை ஒரு விவசாயிக்கு கொடுத்துட்டோம், அந்த விவசாயியுடைய மண்ணை காப்பாத்துறோம், அவருடைய அந்த பொருட்கள் நல்ல பொருட்களை விளைய வச்சு இந்த மக்களுடைய உயிரை காப்பாத்துறோம்னு நம்ம சந்தோஷப்படலாம். நம்ம பொருட்களை கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் இந்த சந்தோஷம் கிடைக்கும், இந்த பெருமிதம் நமக்கு கிடைக்கும். விவசாயிகிட்ட போய் பேசணும். நல்ல சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அந்த சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கலன்னா அதுவும் நம்ம பிரச்சனை தான். நம்ம கொடுக்கலன்னா அது தப்பு, கொடுத்தா நல்லது. ஓகே ஓகே கிரேட். தேங்க்யூ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஒரே நிமிஷம் சார். சொல்லுங்க மேடம். கிருஷ்ணமூர்த்தின்றவங்களை ஜாயின் பண்ண வச்சேன் சார். அவங்க அக்ரியில வந்து இப்போ நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் வந்து 1 ஏக்கர் கேழ்வரகும் 1/2 ஏக்கரை நெல்லும் போட போறாங்க சார். அதுக்கு வந்து அவரு மருந்து நம்ம இதுல வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். ஜெயதீஷ் சார் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா அதுலயும் நான் வெற்றி தரணும்னு ஆசைப்படுறேன் சார். எனக்கு அது வழி தெரியல சார், எப்படி எனக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னுட்டு. சார் சொல்லியிருக்கிறாங்க, நடுவும் போது நாங்க வந்து பார்த்து நாங்க செய்யறோம்னு இருக்கிறாங்க சார். வெரி குட். அவர் வரல, அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதாவது நீங்க முயற்சி பண்ணாதான் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போய் பேசினாதான் அடுத்த ஸ்டெப்பு வரும். ஸோ நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, சிறப்பா செய்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கிரேட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.